எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா 2025 வருஷத்துக்குரிய மழை அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா சாலிவாகன சகாப்தம் ஆண்டு அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். இப்போ 2025 வருஷத்துக்குரிய சாலிவாகன சகாப்தம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா 1948 வருது. அதாவது நிறைய இதே மாதிரி ஆண்டுகள் இருக்குது. அதாவது திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மலை அளவை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை சாலிவாகன சகாப்தம் ஆண்டு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2025 வருஷத்துக்குரிய சாலிவாகனம் சகாப்தம் ஆண்டு 1948 வருது. இது ஃபஸ்ட்டு தெரியணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முலா கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃபார்முலா படி நீங்கள் விஷயத்தை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அந்த வருஷத்தினுடைய மழை அளவை கண்டுபிடிக்க முடியும். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா சாலிவாகன சகாப்தம் ஆண்டு எடுத்துக்கணும், அதோட 8ஆல் பெருக்கணும், அதை 8ஆல் பெருக்கி 9ஆல் வகுத்தீங்க அப்படின்னா மீதி என்ன வருதோ அது 1லேருந்து 9க்குள்ளே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் அந்த மழை அளவு தீர்மானிக்குது. இதுதான் கான்செப்ட். இப்போ சாலிவாகன சகாப்தம் ஆண்டு என்ன அப்படின்னா 1948, 2025 வருஷத்துக்குரிய சாலிவாகன சகாப்தம் ஆண்டு 1948. இதை 8ஆல் பெருக்கணும், என்ன வருது? 15584 வருது. இந்த டோட்டலை 9ஆல் வகுக்கணும். அப்போ 15584 9ஆல் வகுத்தீங்கன்னா மீதி 1731 வருது. இதனுடைய ரிமைண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மீதம் 5 வருது. அப்போ இந்த 5ஆம் நம்பர் எதை குறிக்குது அப்படின்னா இப்போ 1லேருந்து 9க்குள்ளே நம்பருக்கு ஒரு குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் எந்த நம்பர் இந்த வருஷத்துக்கு வருதோ, அதாவது 1948 8ஆல் பெருக்கி 9ஆல் வகுக்கும்போது மீதம் எந்த நம்பர் வருதோ அதுதான் அந்த வருஷத்துக்குரிய மழை அளவு. இப்போ 1ஆம் நம்பர் வந்தது அப்படின்னா சிறு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் நம்பர் வந்தது அப்படின்னா புயல் வீசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 3ஆம் நம்பர் வந்ததுன்னா பிரளயமாக மழை பொழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 4ஆம் நம்பர் வந்தால் வெள்ளப்பெருக்கு வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 5ஆம் நம்பர் வந்ததுன்னா காற்றும் மழையும் கலந்து வீசும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 6ஆம் நம்பர் வந்தால் பெய்த இடத்திலே மழை பெய்யும், வேறு இடத்துல மழை பெய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் நம்பர் வந்தால் பெருமழை பெய்யும் சொல்லப்பட்டிருக்கு. 8ஆம் நம்பர் வந்தால் வறட்சி காணப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் நம்பர் வந்தால் சுபிட்சமாகி நல்ல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 நம்பரில் 2025 வருஷத்துக்கான நம்பர் பார்த்திங்கன்னா மீதம் 5 வருது. அப்போ இந்த மழை அளவு எப்படி இருக்கும்? 2025 வருஷம் மழை அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா காற்றும் மழையும் கலந்து வீசும், காற்று நிறைய அடிக்கும், மழையும் பொழியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்னொரு கான்செப்டும் இருக்குது. இது பொதுவான கான்செப்ட். ஒரு வருஷத்துக்குரிய மழை அளவு எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குரிய கான்செப்ட். அதுக்கு அடுத்த கான்செப்ட் என்னென்னா மேகாதிபதி அப்படின்னு ஒன்று இருக்குது. மேகாதிபதி அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அந்த மேகாதிபதி, அந்த வருஷத்துக்குரிய மேகாதிபதி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா மேகத்தை சூழக்கூடிய விஷயம் ராகு கேது. அதாவது ராகு கேது தான் சூரியனை ஆக்கிரமிக்குது. அதே மாதிரி மேகங்கள் சூரியனை மறைக்குது. அப்போ ராகு நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரியன் எப்போ பயணம் பண்ணுதோ அந்த நாள் என்ன நாளாக வருதோ அந்த கிழமையை 2025 மேகாதிபதியினுடைய கிழமையாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமையாக வருது. இன்னொருத்தர சொல்கிறேன். மேகாதிபதி அப்படின்னா என்னென்னா மேகங்கள் சூரியனை மூடிடுதா, அதே மாதிரி ராகுக்கு எது சூரியனை முழுங்கக்கூடிய சக்தி இருக்குது. அப்போ ராகுனுடைய நட்சத்திரம் திருவாதிரையில் சூரியன் எப்போ பயணம் பண்ணுதோ, எந்த நாளில் பயணம் பண்ணுதோ அந்த கிழமையை தான் மேகாதிபதின்னு சொல்கிறோம். 2025 சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய கிழமை பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. அதனால் சூரியன் தான் இந்த 2025 வருஷத்துக்குரிய மேகாதிபதியாக நம்ம எடுத்துக்கிறோம். நான் சொல்கிறது தமிழ் வருடம், ஆங்கில வருடத்தை சொல்லலை. அப்போ 2025 எப்போ சூரியன் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு மேலே போதோ அந்த கிழமையை தான் அந்த வருஷத்துக்குரிய மேகாதிபதியாக நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால 2025 மேகாதிபதி சூரியனாக எடுத்துக்கிறோம். அப்போ சூரியன்கிற கிழக்கு திசையை குறிக்குதா. அப்போ காற்றும் மழையும் கலந்து வீசும் அப்படின்னு சொன்னோமா, இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கிழக்கு பகுதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மழை கிழக்கில் இருந்து உற்பத்தி ஆகும். இந்த காற்றும் மழையும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா கிழக்கு நாடுகள்லேருந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் மேகாதிபதியாக வந்தால் அந்த கிரகத்தினுடைய திசையிலேருந்து மழையும் காற்றும் உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாம். பெருமழையா சிறுமலையாங்கிறது இந்த நம்பரை பொறுத்து அந்த வருஷத்துக்குரிய மழை அளவு நம்ம தீர்மானிக்கிறோம்.
இப்படி தான் வந்து ஒரு ஆண்டினுடைய மழை அளவை வந்து பஞ்சாங்கம் மூலிமா தீர்மானிக்கிறாங்க. இது வரைக்கும் யாருமே சொல்லாத கான்செப்ட் இது வந்து. எந்த யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோலையும் இது சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தினால தான் இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். என்னுடைய நோக்கம் வந்து சப்ஸ்கிரைபர் அதிகப்படுத்தணும், நிறைய வாடிக்கையாளர் வந்து கவரணும், காசு சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து மறைக்கப்பட்ட உண்மைகளை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அதனால் வந்து இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.